வெல்கம் டு ஒயர்எக்ஸன் சேனல். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? லப்பர் பந்துன்னு ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆர்டிஸ்ட் பூமலை இல்லமா? வேலையா ஆடுதுறை வரைக்கும் போயிருக்காரு. அவனுக்கு வேலை கொடுத்த ஆடுதுறைக்காரனே நான் தாமா. இவமா போயிட்டு வந்தாலே அதனியா பேரு கெத்து. கௌரவ கவுந்தலி மட்டும் ஜார்ஜன் பக்கம் போகாம நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம கெத்து தான் இருந்திருப்பாரு. நம்ம ஊர்ல பூமால அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். நம்ம வந்து கெத்து இவன் திறமையை நம்பி எந்த டீம் கூப்பிடுதோ அந்த டீம் தான் விளையாடுவாப்ல. அண்ணே, உனக்கு என்ன தெரியும்? ஏய், ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சுன்னு அழுதுட்டு போனானே. அதாடி இது. சில்லாஞ்சிருக்கியே கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சு. சில்லாஞ்சிருக்கியே வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பேசிட்டா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன ஆளுங்கன்னு சொல்லவே இல்ல. அவன் நம்ம ஆளுப்பா. எப்படி பிடிக்கும் போகும்? உனக்கு அவனை பிடிக்கல உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேசலாம் வச்சுக்க. இப்படி அடிச்சாரு அப்படி அடிச்சாருன்னு சொல்றல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பாத்திருக்கியா? நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்றேன். சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. மேட்சுக்கு போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாப்லன்னு தோணும். என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை? அடிக்கடி ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு. அதையும் ஆரம்பிச்சிட்டேன். உயிரோக்காக என்ன விட்டு கொடுத்துட்டல. ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட ஒண்ணும். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. சரி உட்னா, உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுப்போம். ஏ பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. சூப்பரா இருந்துச்சு. அதாவது இவரோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் சண்டை மாமனாருக்கு மருமகனுக்கு நடக்கிற மாதிரி நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வில்லேஜ் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான். அவங்க ஒரு ஒரு ஊருக்கும் ஒருத்தர் பயங்கரமா அந்த கெத்துன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இருப்பாங்க. பயங்கரமா அடிப்பாங்க, பயங்கரமா விளையாடுவாங்க. இந்த மாதிரி தான் பில்டப் கொடுப்பாங்க இந்த மைக்கேல்லாம். அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தினேஷ், அவர் அட்டகத்தி தினேஷ் பயங்கரமா நடிப்பாரு, இது சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணும் இப்போ கடைசியா வந்த அவர் படம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பேருமே நடிக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வித்தியாசமா, எனக்கு தெரிஞ்சு அந்த கிரிக்கெட் பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.